ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைனரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு பைனரி அடிஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலான அடிஷன் கிடையாதுங்க, பைனரி அடிஷன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 0 and 1, இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் நம்ம இந்த அடிஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும், வேறு எந்த நம்பர் 2, 3, 4 அப்படிங்கிற எந்த நம்பரும் வராது. இதான் மைண்டில் செட் பண்ண வேண்டியது. 0, 1 மட்டும் வச்சு பண்ணக்கூடிய அடிஷன் தான் பைனரி அடிஷன் அப்படிங்கிறது. ஸோ 0, 1 வைக்கும்போது என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 0 + 0, நம்ம நார்மலாகவே 0 + 0னா நம்மளுக்கு என்ன 0 தான், எந்த பிரச்சனையும் இல்லை, 0ங்க நம்பர் தான் ரிட்டன் ஆகுது. அதே போல் 0 + 1 அப்படின்னா இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்குது. இதுவும் நார்மலான எடிஷன் மாதிரி தான் வருது. 1 + 0 அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. பட் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும். 1 + 1 அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம ஹேண்டில் இருக்கக்கூடியது 0 and 1 மட்டும்தான். அப்போ இங்கே என்ன வரும்னா, இதை விட ஒரு அதிகப்படியான நம்பர் வேணும் அப்படின்னா 10 அப்படின்னு போட்டுக்கணும், 10 அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. இன்னும் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 111 ஆட் பண்ணுறது. 1 + 1 111 ஆட் பண்ணுறது. இதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 111 1 + 1 + 1 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 ஆட் பண்ணும்போது, ஓகே நான் கீழே எழுதியிருக்க பாருங்க, 1 + 1 + 1 111 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 11 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சில பேர் கேட்பாங்க 4 1 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு. 4 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாக பிரித்து தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 10 + 10 100 அப்படின்னு வரும். ஸோ அதில் இந்த நான் இப்போ எழுதி போட்ட இந்த 5 ப்ராபபிலிட்டிஸ் தெரிஞ்சுனாவே நம்ம அடிஷனை ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ இந்த அடிஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்க 0 1, இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 1 ஆட் பண்ணால் என்ன வருங்க, 1 தான் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. 1 0 1 0னாலும் நம்மளுக்கு 1 தான். 1 + 1 இங்கே தான் நான் கவனமாக இருக்க வேண்டியது. 1 + 1 அப்படின்னா நம்மளுக்கு 10 வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 0 இங்கே போட்டு சம்பிட்டை போட்டு கேரி பிட்டை மேலே போட்டுக்கணும். ஸோ இதை இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ 111 வந்துச்சுன்னா 11 அப்படின்னு வரும். இங்கே ஒரு 1, மேலே ஒரு 1. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 0 விட்டுருங்க. 1 + 1 10 0 1, இங்கே 1 + 1 10. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 0 0 1 0 1 1. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது பைனரி சப்ட்ராக்ஷன் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைனரி சப்ட்ராக்ஷன் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் பைனரி அடிஷன் போலவே ஈஸியான ஒன்று தான். ரொம்ப நீங்கள் இது ரொம்ப டஃப் அப்படிங்கிறது சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம போட்டுடலாம். வாங்க இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் எப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம அடிஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டிஸ் இருந்துச்சோ, அதே போல் சப்ட்ராக்ஷனுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அது தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 0 - 0 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், 0 தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் 1 - 1 அப்படின்னாலும் ஆன்சர் 0 தான். ஸோ நம்ம ரெண்டு நம்பர் தான் யூஸ் பண்ணுற, 0 and 1, இதுதான் ரிப்பீட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் 1 - 0னாலும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் 1 தான் கிடைக்கும். இங்கே வேறு எந்த நம்பரும் கிடைக்க போகாது. ஆனால் எங்கே பிரச்சனைனா 0ல் 1 போகாது. ஏன்னா 0ங்க சின்ன நம்பர், 1ங்கிறது பெரிய நம்பர், இப்போ மைனஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணால் பக்கத்தில் பாரோ வாங்கி இந்த 0வை 1 மாற்றிட்டோம். 0 பக்கத்தில் 1 போட்டால் 10 மாறிடும். ஸோ இது நம்ம பக்கத்தில் பாரோ வாங்குவோம்ல, அது மேலே. அப்போ 10லேருந்து 1 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும், 9 கிடைக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 0 and 1 மட்டும்தான். ஸோ இந்த 4 ப்ராபபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இது எனக்கு கிளியர் அப்படின்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறோம். 1 - 1 1 - 1 என்ன, 0. ஸோ நோ ப்ராப்ளம். 1ல் 0 போச்சுன்னா 1 தான் கிடைக்கும், அதே அந்த பிரச்சனை கிடையாது. 0ல் 1 போகாது. ஸோ நம்ம பக்கத்தில் பாரோ வாங்குறதுக்கு இங்கே போகிறோம். ஆனால் அங்கேயும் என்ன இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கு முதல் நம்ம பாரோ வாங்கிட்டு வரணும். அதனால் மூவ் ஹியர், ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 நம்ம பக்கத்தில் பாரோ வாங்கிட்டு போகிறோம். அதனால் இது 0வாயிரும். இந்த 0 இப்போ 10 மாறிடும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ இந்த 0 10 மாற்றிட்டோம்ல, இப்போ பாரோ வாங்கலாம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10லேருந்து நம்ம 1 பாரோ வாங்கிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 10லேருந்து 1 பாரோ வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 தான் இருக்குது.
9 இருக்காது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆக மாறிடும். இந்த 0 வந்து என்ன மாறிடும்? 10ஆக மாறிடும். இப்போது ஈஸியாக 10லேருந்து 1 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1. இந்த 1 கழிச்சிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 0. இங்கே டேரெக்டாக 0 0 வந்து அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 110. ஆன்சர் என்ன கிடைக்குங்க? 110. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாஸ் பண்ணி மறுபடியும் அகைன் இதை பாருங்கள். இன்னொரு சம்மை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா மைனஸ் பொறுத்தவரை 2-3 சம்மை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு சம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1101. ரைட். மைனஸ் பண்ணலாம். 1 1 0 பிரச்சனையே கிடையாது. 0 0 0 இதுவும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? எங்கே பிரச்சனை வரும்? 0ல் 1 போக முடியும். ஏன்னா 0ங்க சின்ன நம்பர், 1க்கு பெரிய நம்பர். பக்கத்தில் பாரோ வாங்கணும். பாரோ வாங்கும்போது இது 0 ஆயிரும், இது 10ஆக மாறிடும். 10ல் 1 போச்சுன்னா என்னங்க? 1. இப்போ இங்கே 0ல் 1 போகாது. இங்கே பாரோ வாங்கினா இது 0 ஆயிரும், இது 10ஆக மாறிடும். 10ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இது ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சம்மை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 1 மைனஸ் 1 இது 0 தான், எந்த பிரச்சனை கிடையாது. 1ல் 0 போச்சு அப்படின்னா ஆன்சர் 1 தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா 0ல் 1 போகாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் போய் பாரோ வாங்கணும். அப்போ இந்த 1 வந்து 0வாக மாறிடும், இந்த 0 வந்து 10ஆக மாறிடும். ஸோ இது நோ ப்ராப்ளம். 10லேருந்து 1 போச்சு அப்படின்னா 1. ஸோ இது வரைக்கும் கிளியர் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இப்போ வந்து இந்த 0க்கு 0 வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துடும், 0 தான் வரும். நெக்ஸ்ட் 0ல் 1 போகாது. ஸோ பக்கத்தில் பாரோ வாங்கினா இது 0 ஆயிரும், இது 10ஆக மாறிடும். 10லேருந்து 1 போச்சு அப்படின்னா 1. ஸோ இது ஆன்சர். இந்த 0 கீழே வந்துடும். ஃபஸ்ட் 0 நீங்கள் சப்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2-3 சம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக இதையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சப்ட்ராக்ஷனில் உங்களுக்கு டவுட்டே வராது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டவுட் வராது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து கிளியர் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஃபைனலாக இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் இப்போ போடுற ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். 0ல் 1 போகாது. ஸோ அதனால் பக்கத்தில் பாரோ வாங்கணும். ஸோ அப்போ வந்து இங்கேருந்து நம்ம போய் பாரோ வாங்கணும். அங்கேயும் 0 இருக்கிறதுனால மறுபடியும் அதுக்கு நம்ம மறுபடியும் பாரோ வாங்கிட்டு வரோம்ல. ஸோ அதனால் இங்கே மூவ் பண்ணுறோம். இது நம்மளுக்கு 0 ஆகி இங்கே பாரோ வாங்கிட்டு வரும்போது 10 ஆயிடுது. ஸோ இது நல்லா கிளியராக. இப்போ இந்த 10லேருந்து 1 நான் பாரோ வாங்குறேன் அப்படின்னா 10 வந்து மறுபடியும் என்னவா மாறும் அப்படின்னா 1ஆக தான் மாறும். ஸோ அதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. இந்த இடத்துல மறுபடியும் 1ஆக மாறி இங்கே 10 ஆயிரும். இப்போ 10லேருந்து 1 போச்சு அப்படின்னா ஆன்சர் 1. மேலே 1ஆக மாறிச்சுல, 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. 0க்கு 0 அப்படியே வந்துடும். இந்த 0க்கு 0 0 ஆயிரும். சாரி, 1க்கு 1 0 ஆயிரும். இந்த 1 டேரெக்டாக எடுத்து எழுதிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பைனரி சம்மந்தமான பைனரி மல்டிப்ளிகேஷன், பைனரி டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் நிறைய மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த மாடல்லையும் ஒரு டைம் தெரிஞ்சுக்க வந்துக்குங்க. ஸோ இல்லை இன்னும் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைவ் செஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்பை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைனரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் கிளியர் ஆகிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் கிளியர் ஆகி, இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.